சாவு அடைந்த தாயின் உடல் உறுப்புகளை கண்ணீரோடு தானம் செய்த மகள்கள். சாலையில் ஏற்பட்ட சிறு விபத்தில் பறிபோன உயிர். இந்த தாயின் மறைவுக்கு கண்ணீரோடு இறுதியஞ்சலி செய்த உறவினர்கள். திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் பகுதியை சேர்ந்த தானபாண்டியன் சுடர்கொடி அப்படின்ற தம்பதிக்கு சின்னத்தங்கம் அட்சயநிதி அப்படின்ற 2 மகள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த தம்பதி திருப்பூர் வீரபாண்டி பக்கத்துல இருக்கிற ஜே நகர் பகுதியில தள்ளுவண்டி கடையில உணவு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கடந்த 21ஆம் தேதி இரவு சுடர்கொடி வியாபாரத்தை முடிச்சுட்டு இருசக்கர வாகனத்துல தன்னுடைய மகள்களோட வந்துட்டு இருக்கும் போது வீரபாண்டி பக்கத்துல வந்தப்போ கண்ணுல ஏதோ பூச்சி பட்டதால அவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்ததா சொல்லப்படுது. இதுல மகள்களுக்கு சிறு காயம் ஏற்பட்ட நிலையில சுடர்கொடி பலத்த காயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா கூறப்படுது. திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அவருக்கு தலையில அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து சுடர்கொடியோட உறவினர்கள் அவரை திருப்பூர்ல இருந்து தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போய் அங்க அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டிருக்காங்க. ஆனா உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படாததால சுடர்கொடி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு மறுபடியும் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் சுடர்கொடி மூளை சாவு அடைஞ்சதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சா இறந்தாலும் மற்றவர்களுடைய உடல்ல வாழலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சுடர்கொடியோடைய கணவர் மற்றும் மகள்களுடைய சம்மதம் அடிப்படையில மருத்துவ குழு 5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சு சுடர்கொடிய உடல் உறுப்புகள் அகற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா மருத்துவர்களுடைய உதவியோட ஆம்புலன்ஸ் மூலியமா கோவில இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. திருப்பூர் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தினதை தொடர்ந்து முதல் முறையா அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. சுடர்கொடியோடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில அவங்களுடைய உறவினர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செஞ்சதா சொல்லப்படுது.